அங்காளி பங்காளி தங்கச்சி அக்கா எல்லாருக்குமே சொல்றேன், அண்ணன் மாநாடு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பிப்ரவரி 7ஆம் தேதி. உடனே உங்க குடும்பத்துல இருக்க குட்டீஸ்ல இருந்து ஆண்டிஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி இவரோட மாநாடுக்கு போறோம், மொய் எழுதிட்டு வரோம். குடும்ப விழா, காதணி விழா, இப்ப ஒரு மனு காத்து வச்சிருக்காருங்க. இனத்தின் திருவிழா, எல்லாரும் கூடுவோம். இதய சுவற்றில் எழுது, மதில் சுவற்றில் எழுது, எல்லாருக்கும் எழுது. நம்ம எல்லாரும் போய் எழுதிட்டு வரீங்க. எதை? மொய்ய. கல்யாணம், மகளுக்கு சடங்கு, பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ, குடும்பத்தோட வந்துட்டு ஆளுக்கு 1000 ரூபாய் மொய் எழுதிட்டு, அதாவது திருநிதி மொய் எழுதிட்டு போறீங்க. தடவை இந்த கூட்டத்துக்கு வா வா வா, வந்துட்டு மொத்தத்தையும் எழுதி குடுத்துட்டு போ. நீ எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு திருநிதி வேணும். வாடா, கூப்பிடாருல. அடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா, தற்கொலை பை தான் கூடுவானா? இதுக்கு மட்டும் அவனை கேக்குறேன், அண்ணன் எங்க இருந்து வந்தாரு? மாயாடி குடும்பத்துல யார் நடிச்சா? இவங்க அப்பா வந்து நடிச்சாரோ? அப்ப இவரு நடிக்கணும் தானே? இவரு என்னவோ நடிக்கவே இல்ல, டைரக்டா வானத்துல இருந்து அரசியலுக்கு தான் வந்தேன், நாம் தமிழர் கட்சியில தான் டைரக்டா குதிச்சேன் அப்படின்றப்ப ஊட்டிட்டு இருக்காரு இங்க வந்து உட்காந்துட்டு. தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடும். நான் திராவிடனா மலையாளியா என்றால் நான் மலையாளி என்றுதான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா நீ தமிழே கிடையாது, நீயே ஒரு மலையாளி. நீ எல்லாம் வந்து பேசலாமா? போங்க, போய் குடும்பத்தோட மொய் எழுதிட்டு ஆளுக்கு போய் சோறு சாப்பிட்டு மாநாடு நடத்திட்டு வாங்க. காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன்.